வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற இந்த புதிய வீடியோ சீரீஸ் மூலமாக நவேல் ரவிகாந்தோட ட்வீட்ஸ் நாம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இது 3வது பாகம். இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். மேக்கிங் மணி ஈஸ்ன்ட் அபவுட் லக். பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தால் நடக்கிற ஒரு செயல் இல்லை அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Become the kind of person who makes money. பணம் சம்பாதிக்கும் மனிதராக ஆகுங்கள் அப்படின்னு நவேல் ரவிகாந்த் சொல்கிறாரு. பொதுவாக நிறைய பேருக்குள்ளே இந்த ஒரு எண்ணம் இருக்கும். யாராவது ஒருத்தங்க பணக்காரன் ஆகிட்டாங்க அப்படின்னாவோ அல்லது நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க, திடீர்னு அவங்களுக்கு கொஞ்ச நாள் அவங்க ஒரு தொழிலில் இறங்கியிருப்பாங்க, படிப்படியாக அவங்க மேலே ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. இதெல்லாம் லக்குப்பா, இதெல்லாம் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லது நம்மளே கூட அதை சொல்லியிருக்கலாம். உண்மையாகவே இது அதிர்ஷ்டத்தால் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். முதலாவது பிளைண்ட் லக், குருட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், திடீர்னு ஒரு பணமோ ஒரு வாய்ப்போ ஒரு பொருளோ அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அது எப்படி கிடச்சிது அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை விரும்புவோம். ஈவன் எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடித்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லா நேரத்துலையும் நம்ம விரும்புகிற எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி அடைய முடியும், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எப்படியோ ஒரு விஷயம் நடக்குது, அது குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இதை ரிலை பண்ணி இருக்க முடியாது, இதை நம்பி இருக்க முடியாது, இதை நம்பி நீங்கள் ஒரு தொழில் தொடங்க முடியாது, இதை நம்பி உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நடத்த முடியாது. 2வது டைப் என்ன அப்படின்னா, லக் ஃப்ரம் ஹார்ட் ஒர்க். சில பேரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பாங்க, கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இங்கே முட்டி மோதி அதை இதெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய அனுபவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியில் இதுதானா பாயிண்ட்டு, இதுதான் விஷயம், இப்படி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை அவங்க கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கோம். எக்கச்சக்கமான எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, கடின உழைப்பை போட்டிருப்பாங்க, நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதிர்ஷ்டங்கிறது இந்த இடத்துல நான் எதை சொல்கிறேன்னா, அந்த நிலை, அந்த பொசிஷன். ஸோ ஹார்ட் ஒர்க் மூலமாக, கடினமாக உழைக்கிறதன் மூலமாக, போராடுவதன் மூலமாக கூட நம்மளால் அதிர்ஷ்டத்தை சம்பாதிக்க முடியும். இது 2வது வகை. 3வது வகை என்ன அப்படின்னா, லக் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை ஒருத்தங்க அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுதுங்க. ஸ்கில், நாலேஜ் அண்ட் ஒர்க். திறமை, அறிவு மற்றும் அதற்கான வேலை. இந்த வகை அதிர்ஷ்டத்தை ஒருத்தங்க அடையணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு நாலேஜ் தேவைப்படுது, அறிவுங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை பற்றின அறிவை அவங்க எடுத்து அறிவை தேக்கி வச்சுருக்கணும். 2வது ஸ்கில், அந்த அறிவுக்கு சார்ந்த திறமைகள் அவங்களுக்கு இருக்கணும். நமக்கு என்னதான் எக்கச்சக்கமான அறிவு இருந்தாலும் அதை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய திறமைகள் மூலமாகத்தான். சரி, இந்த திறமையை நாம் எங்கே வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, நமக்குள்ளேயே அந்த திறமைகளை சும்மா நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வராது, அல்லது அதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. அது சார்ந்த ஏதாவது ஒரு வேலைகளில், ஒரு ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது, இந்த 3 விஷயத்தை பண்ணும்போது இந்த நபருக்குள்ள ஒரு விஷயம் நடக்குங்க. என்னென்னா, அவர் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, அது ஒரு மீடியா துறையாக இருக்கலாம், இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு ஃபீல்டாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எங்கே வாய்ப்பு உருவாகுதோ அந்த வாய்ப்பை இவர்னால் பார்க்க முடியும். அப்போ அந்த வாய்ப்பை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார், இவருக்கு ஏற்கனவே அறிவு இருக்குது, ஏற்கனவே திறமைகள் இருக்குது, அது சார்ந்த ப்ராஜெக்டில் வேலைகளில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது இவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர் அவருடைய எஃபோர்ட்டை போடும்போது அவர் இந்த இடத்துல அதிர்ஷ்டசாலியாக மாறுகிறார். அதாவது அவர் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவார். நண்பர்களே, இந்த வீடியோவை உருவாக்குறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? இந்த 2 விதமான லக்கை பற்றி பேசுகிறதுக்காக தான். அதாவது 3வது மற்றும் 4வது வகையான அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான். முதல் 2 வகையை விட்டுருவோம். அதுலேயும் 1வது வகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இதை சார்ந்து நம்ம வாழ முடியாது. எப்படியோ நமக்கு திடீர்னு பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டுலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த 3வது வகை அப்படிங்கிற லக் இருக்குது இல்லைங்களா, அதை உருவாக்க முடியும். இதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வேறு ஒன்று இருக்குது, அதுதான் 4வது வகை. அது என்னென்னா, லக் ஃப்ரம் யோர் யூனிக் கேரக்டர்.
இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த 3 வகை அதிர்ஷ்டத்தை காட்டிலும் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப வித்தியாசமானது, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செயல்படுத்துறதுக்கு அதை விட கொஞ்சம் கஷ்டமான ஒரு வகை அதிர்ஷ்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக் ஃப்ரம் யோர் யுனிக் கேரக்டர். உங்களுடைய ஒரு தனித்தன்மை வாய்ந்த குணாதிசயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம். இந்த லக் ஃப்ரம் யுவர் யுனிக் கேரக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி மட்டுமே பேசினா மணிக்கணக்காக பேசுகிறதுக்கு அந்த அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது, ஸ்டஃப் இருக்குது. இதுக்கு எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ், எக்கச்சக்கமான புத்தகங்களை ரெஃபரன்ஸாக காட்டி பேச முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம். முதலாவது ஒரு யூனிக் கேரக்டர், ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கேரக்டர் வந்து இருக்குது அப்படின்னா இந்த வகை சார்ந்த ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ரெண்டாவது யூனிக் பிராண்ட். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் யூனிக்கான ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு யூனிக் மைண்ட் செட்டை வச்சுருக்கிறீங்க, மற்றவங்களிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை, மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4வது வகைக்கும் 3வது வகைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இந்த 3வது வகை இருக்குது இல்லைங்களா, லக் ஃப்ரம் ப்ரிப்ரேஷன். நீங்கள் வந்து ஒரு அறிவு, திறமைகள், வேலைகள் எல்லாம் செஞ்சு நீங்கள் தயாராக இருப்பீங்க, உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அதனுடைய ஒரு யூனிக் கேரக்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 4வது டைப். இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆழ்கடலில் மூழ்கி ஒரு நல்ல மூழ்கி நீந்தக்கூடிய ஒரு டைவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு டைவர் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எக்கச்சக்கமான டைவர்ஸ் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, ஆழ்கடலில் வந்து மூழ்கி உள்ளே நீந்துவாங்க. ஆனால் இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரக்டர் ஆட் பண்ணுறோம். அதாவது மற்றவங்க போகிற ஆழத்தை விட நீங்கள் இன்னும் அதிகமாக உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு தைரியமான மைண்ட் செட் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டைவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு இந்த 4வது வகை லக் அப்படிங்கிறது வேலை செய்யும். எப்படின்னா, ஒரு நாள் புதையல்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் உங்களை சந்திக்க வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆழ்கடலில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ரொம்ப ஆழத்தில் ஒரு கப்பல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கி போயிருந்துச்சு, அதில் எக்கச்சக்கமான பொக்கிஷங்கள் இருக்கிறதா உங்ககிட்ட சொல்கிறாரு. அந்த இடத்த அடையணும் அப்படின்னா அவ்வளோ ஆழத்துக்கு போகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. உங்ககிட்ட தான் அந்த தைரியம் இருக்குது, உங்ககிட்ட தான் அந்த மைண்ட் செட் இருக்குது, உங்களால் தான் இந்த வேலையை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த பொக்கிஷங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். நிறையா இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி யுனிக் கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதை பார்க்குற அந்த விஷயம் தேவைப்படுற யாராவது ஒருத்தரோட நீங்கள் இணையும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியோ மிகப்பெரிய லக்கோ காத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான மனிதர்களை தான் நீங்கள் நிறையா இந்த மோட்டிவேஷன் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய நடிகர்கள், ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு யூனிக் கேரக்டரை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த நடிப்பு திறமை அவங்களுக்குள்ளே இருக்கும், அந்த மைண்ட் செட் இருக்கும். இப்போ சில பேர்லாம் அவருடைய உடம்பை வருத்தி அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடம்பை மாற்றி அமைச்சு இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சில பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த ஒரு யூனிக் கேரக்டர் யார்கிட்ட இருக்குதோ இவங்க தான் நம்முடைய கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான சரியான ஒரு நடிகர் அப்படின்னு யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ஸ்டோரி ரைட்டரோ ரெடி பண்ணுறாங்க, ஒரு கதையை ரெடி பண்ணி அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உருவாகும். ஸோ இந்த வகை அதிர்ஷ்டத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நமக்கு அறிவு, திறமை, வேலை, அந்த வேலையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஒரு யூனிக் மைண்ட் செட்டோ அல்லது ஒரு யூனிக் பிராண்டாவோ நம்ம வந்து மாறி இருக்கணும். சரி, அதை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இந்த ஒரு வீடியோவில் சொல்லி முடிச்சிட முடியாது. நிறைய பேர் எல்லாத்தையும் ஷார்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் அதை வந்து ஒரு பார்ட்டாக சீரீஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த சீரீஸ்லேயும் அதற்கான சில எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது. எல்லா வீடியோஸையும் பாருங்கள், உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். ரெண்டாவது, இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அது வரும்போது இந்த யூனிக் கேரக்டர், இந்த யூனிக் பிராண்டிங், இன்னும் எக்கச்சக்கமான தனிப்பட்ட விஷயங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற சீரீஸோட சேர்த்து புதுசாக வரக்கூடிய இன்னொரு சீரீஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் அத்தனை ஸ்டஃப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த யூனிக் கேரக்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய லக் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.